Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARP Recipes. ARP கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஸ்லாமியர்கள் இல்லங்கள்ல பாரம்பரியமா செய்யக்கூடிய ஹஜூர் பனியான். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இந்த பாரம்பரியமிக்க ஹஜூர் பனியான் எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ARP ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2 முட்டையை நம்ம ஒரு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ராத்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த முட்டையை நம்ம ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எந்த விதமான பலகாரங்கள் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் முட்டையை வடிகட்டிட்டு தான் எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பவுலில் 300 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 100 கிராம் அளவு மைதா மாவு, 150 கிராம் சுகர், நான் நல்லா பவுட்ரு பண்ணி சுகரை சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நல்லா சூடாக காய்ச்சி சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூனை வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யெல்லாம் அந்த மாவோட நல்லா சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் டோவாக சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவை நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் பிசைய வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை கலந்துக்கிட்டு நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட் டோவாக இந்த மாவை நம்ம பிசைச்சு வச்சாச்சு. மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம சரிபாதியாக பிரித்து 2 உருண்டைகளாக வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நம்ம கைகளாலேயே நல்லா ரவுண்டாக தட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக தட்டிடாதீங்க, ஓரளவு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கட்டும். அப்போ தான் பணியாரம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் டைமண்ட் ஷேப்பில் இந்த மாவு ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பணியாரம் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்ல மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, ஏன்னா அடுப்பை ஹையாக வச்சுருந்தீங்கன்னா பணியாரம் கரிஞ்சு போயிடும், அப்புறம் உள்ளரம் நல்லா வேகாமல் இருந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மிதமான தீயில வச்சு இந்த பணியாரம் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹஜூர் பனியான் 2 சைடும் இந்த கலருக்கு வந்ததும் நீங்கள் ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், சுலபமான பாரம்பரியமிக்க நம்ம இஸ்லாமியர்கள் இல்லங்களில் அடிக்கடி செய்யக்கூடிய ஹஜூர் பனியான் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிப்ஸ் போன்ற ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக ட்ரெடிஷ்னலாக அதுவும் நம்ம கையாலே இதை போல் ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாமே. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஹஜூர் பனியான் செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ARP ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வித்தியாசமான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.